Hi dear students, today we are going to see the next topic of chapter 16, logistics. Meaning, logistic can be viewed as a logical extension of transportation and related areas to achieve an efficient and effective goods distribution system. அதாவது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அந்த மார்க்கெட் அந்த லாஜிஸ்டிக் அந்த சந்தையுடைய தொடர்புடைய போக்குவரத்து பணியை அதனுடைய பெயர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ மேலும் மிக நேர்த்தியாக ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய போக்குவரத்தையும் விரிவாக்கம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லாஜிஸ்டிக். அதாவது இந்த மார்க்கெட்டில் தொடர்புடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் பணியை செய்யக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லாஜிஸ்டிக் மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அதனுடைய நேர்த்தியான அதாவது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய போக்குவரத்துடைய விரிவாக்கம் தான் என்ன அப்படின்னு பார்த்தா லாஜிஸ்டிக்ஸ். தென் நெக்ஸ்ட்டு லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அதாவது பெயர்ச்சியியல் மேலாண்மை. லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் டிசைன் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் managerial and informational system needed to allow goods to overcome time and space from the producer to the country. This implies that an integrated view of a number of different activities and functions may be required. These activities are represented as part of the value chain called the generic value chain by Porter. All firms are viewed as a collection of primary and secondary activities. அதாவது லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நுகர்வோரின் தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு ஒரு பொருள் பற்றிய தகவல் மற்றும் மக்கள் ஆற்றல் உள்ளிட்ட பிற வளங்களை ஒரு பொருளோட துவக்க புள்ளியிலிருந்து அது நுகர்வோரை சென்றடையும் வரை, ஸோ அது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அது எண்டு பாயிண்ட் என்ன அது கன்சியூமரை போய் சேர்ந்து அடையக்கூடியது அடையும் வரையிலானது. ஸோ இந்த நுகர்வோருடைய தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு அந்த உற்பத்தி பொருட்களை சிறந்த முறையில் பகிர்ந்து அளிக்கும் நோக்கத்தோடு செயல்படுத்தப்படுகிறது. அது எந்த முறையில் பகிர்ந்தளிக்கிறது? சிறந்த முறையில். இது பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் செயல்பாடுகளில் ஒருங்கிணைந்த பணியாக காணப்படுது. இது எப்படி இருக்குது? பல்வேறு நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைந்த பணியாக இருக்குது. ஸோ இந்த லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது செயல்படுத்த உற்பத்தி சார்ந்த பல செயல்பாடுகளின் முடிவுகளை ஒருங்கிணைத்தல் அவசியமாகுது. உற்பத்தி சார்ந்த பல சார்ந்த முடிவுகளை ஒருங்கிணைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. பேர் அளவில் அந்த பார்வையில் இது உள்ளடங்கிய செயல்கள். ஸோ பெரிய அளவிலான பார்வையில் பார்த்தா இது உள்ளடங்கிய செயல்கள் அனைத்துமே மதிப்பு சங்கிலியின் பொதுவான ஓர் அங்கமாக கருதப்படுது. மதிப்பு சங்கிலியில் எப்படி இருக்குது? ஓர் அங்கமாக கருதப்படுது. தென் நெக்ஸ்ட் ஒன் டெசிஷன்ஸ். The logistic management involves various decisions that needed examination for an integrated system. They are அந்த லாஜிஸ்டிக்கில் தொடர்புடைய பல உற்பத்தி சார்புடைய செயல் முடிவுகளை அதை ஆய்வு செய்கிறது, அதை தீர்மானிக்க தேவையான தளர்ச்சிகள் ஒருங்கிணைந்த அமைப்பு முறையான உற்பத்தி பொருட்கள் பகிர்ந்தளிக்கிறது ஈடுபடுது. ஸோ அது என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ப்ராடக்ட் டிசைன், plant location, choice of markets or sources, production structure, distribution or dealer, network design, location of warehouses, plant layout and logistics, allocations design, production planning, inventory management, stocking level, transportation mode, choice, shipment size and routing decisions, and transportation, contracting, packaging, managerials, handling, warehousing operations. The logistic management involves என்னென்ன various decisions. ஸோ அந்த decisions என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராடக்ட் டிசைன், பிளான்ட் லொக்கேஷன். ப்ராடக்ட் டிசைன்னா என்ன?
அந்த பொருள் தயாரிக்கக்கூடிய வடிவமைப்பு எப்படி இருக்குது. பிளான்ட் லொக்கேஷன், அந்த இடம் எங்கே இருக்குது, அந்த அமைவிடம் எங்கே இருக்குது. சாய்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஆர் சோர்சஸ், சந்தை அல்லது மூலங்கள், அதனுடைய தெரிவு செய்தல், எப்படி சாய்ஸ் பண்ணுறது. ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சர், உற்பத்தி கட்டமைப்பு எப்படி இருக்குது. தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் டீலர் நெட்வொர்க் டிசைன், அதான் என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி கட்டமைப்பு, அது விநியோகஸ்தர்கள் அல்லது அந்த வணிகர்களுடைய வலை அமைப்பினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குது. தென் லொக்கேஷன் ஆஃப் வேர்ஹவுஸ், அந்த வேர்ஹவுஸ் இருக்கக்கூடிய அமைவிடம், பண்டகசாலையுடைய அமைவிடம். தென் பிளான்ட் லே அவுட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ஸோ அந்த தளவாட வரைபடம் மற்றும் பெயர்ச்சி எங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய பங்கீட்டு வடிவமைப்பு, அதனுடைய உற்பத்தி திட்டம், அந்த சரக்கிருப்பு மேலாண்மை, சரக்கிருப்பின் நிலைகள், போக்குவரத்து வகையை தேர்வு செய்தல், எந்த மாதிரியான போக்குவரத்து தேர்வு செய்யக்கூடியது, அந்த ப்ராடக்டை கப்பலில் ஏற்றுவதற்கான அளவு என்ன, அதனுடைய வழித்தடங்களை முடிவு செய்யக்கூடியது. மேலும் அந்த போக்குவரத்து ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய தொகுப்பு என்ன, அதனுடைய மூலப்பொருட்கள் எப்படி இருக்கும், எப்படி கையாளக்கூடியது, அந்த வேர்ஹவுஸை எப்படி செயல்படுத்த வைக்கிறது. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸு. தென் நெக்ஸ்ட் ஒன், கீ ஆக்டர்ஸ். ஷிப்பர்ஸ், இட் மீன்ஸ் யூசர் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். தென் சப்ளையர்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக் சர்வீசஸ். கேரியர்ஸ், rail, road, air, water, pipeline, ropeway. So warehouse providers, freight forwarders, terminal operations, then port, etc. Then government regulator of logistics. ஸோ இதில் பங்கு பெறக்கூடிய முக்கிய நபர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றுமதி செய்பவர்கள், யூசர் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். அந்த லாஜிஸ்டிக்கில் சேவையை வழங்கக்கூடியவர், அதாவது அதை அளிக்கக்கூடியவர். தென் அந்த டிரான்ஸ்போர்ட்டுடைய வகைகள், எந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட், ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டா அல்லது ரோட் டிரான்ஸ்போர்ட்டா, இல்லை ஏர் டிரான்ஸ்போர்ட்டா, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டா, பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்டா. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான டிரான்ஸ்போர்ட் அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணக்கூடியது. தென் அதனோட ஒர்க் பண்ணக்கூடிய கூலி ஆட்கள், அந்த அமைப்பு நிலை கடைநிலைய சேவைகள், அமைப்பு கடைநிலைகள் சேவைகள், அதாவது கூலி ஆட்கள் வழங்கக்கூடிய அமைப்பு கடைநிலை சேவைகள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். தென் அரசாங்கம் இதே என்ன பண்ணுது, இந்த லாஜிஸ்டிக்கை ஒழுங்குபடுத்துது. Then organizations taking proactive managerial attention in coordinating the action in logistics leads to reduced logistics cost and improved customer service. ஸோ அந்த லாஜிஸ்டிக்கில் பங்கு பெறக்கூடிய முக்கிய நபர்களை சிறப்பான மற்றும் முறையான வழியில் ஒருங்கிணைத்து செயலாற்றக்கூடிய மேலாண்மைனால் மட்டுமே இந்த குறைவான அடக்க செலவில் இந்த நேர்த்தியான முறையான பயிற்சிகள், அதாவது லாஜிஸ்டிக் சேவையை வாடிக்கையாளர்களுக்கு அவங்க வழங்கக்கூடியதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், ரோல் ஆஃப் கவர்மெண்ட். The government plays a significant role in logistics in India. The important logistics that affect logistics are central sale tax and local sale tax, consignment tax, excise duties, and entry tax, use of packing material, MOD VAT, then GST, then Motor Vehicle Act and similar act for other modes, distribution of policies. The next என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் கவர்மெண்ட், அரசாங்கத்தினுடைய பங்கு என்ன. ஸோ இந்திய அரசாங்கம் லாஜிஸ்டிக்கில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த அரசாங்கம் அந்த லாஜிஸ்டிக்கை ஒழுங்குபடுத்தக்கூடிய நோக்கத்தில் இந்த செயலுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மற்றும் சர்வீஸ் அந்த வரியை விதித்து தனது கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. ப்ராடக்ட்க்கும் அதாவது சரக்குக்கும் சேவைக்கும் வரி விதித்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் அங்கே வச்சுருக்காங்க. மேலும் இந்தியாவில்
அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய இதர சட்டங்களான வாகன ஒழுங்குமுறை சட்டம், பொருட்களை பகிர்ந்தளிக்கக்கூடிய கொள்கைகள் போன்றவற்றை அந்த லாஜிஸ்டிக் ஈடுபடும் ஒரு நிறுவனம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லாஜிஸ்டிக் அப்ளிகேஷன்ஸ். The logistic management can be classified on the basis of application from various dimensions in the process of examining and evaluating alternative. They are decision-wise, actor-wise, inbound logistics and outbound logistics. The next என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லாஜிஸ்டிக் அப்ளிகேஷன்ஸ். அந்த பயன்பாட்டு முறையில் வகைப்படுத்தக்கூடியது எந்தெந்த மாதிரியான பயன்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அணுகுமுறை பரிணாமங்களை அல்லது கோணங்களில் அதை அடிப்படையில் அந்த மாற்றுமுறை ஆய்வு செய்யக்கூடியது மற்றும் மதிப்பீடு செய்து பயன்படுத்தக்கூடியது குறித்து அந்த கருத்தில் கொண்டு அந்த பயிற்சியில் நம்ம என்ன பண்ணால் வகைப்படுத்தலாம். ஸோ அது எப்படி அந்த லாஜிஸ்டிக்கை வகைப்படுத்தலாம் அப்படின்றத டெசிஷன் வைஸ் முடிவெடுத்தலின் அடிப்படையில். தென் ஆக்டர் வைஸ் பங்கெடுக்கும் நபர்களுடைய அடிப்படையில். தென் இன்பவுண்ட் லாஜிஸ்டிக் அண்ட் அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அது இணைந்துள்ள செயல்களுடைய அடிப்படையில். தென் அந்த சேராத செயல்களுடைய அடிப்படை, இணைந்துள்ள செயல் அண்டு சேராத செயல் ரெண்டு அடிப்படையிலையும். தென் நெக்ஸ்ட் ஒன், elements of logistics. The important elements of logistic cost are product inventory at source, pipeline inventory, product inventory at warehouses and dealers, transit losses or insurance, storage losses or insurance, handling and warehouse operations, packaging, transportation, customers shopping. இந்த அடக்க விலையில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராடக்ட் இன்வென்ட்ரி அட் சோர்சஸ், உற்பத்தி பொருளுடைய சரக்கு இருப்பு. தென் பைப்லைன் இன்வென்ட்ரி, குழாய் வழி அல்லது கால்வாய் வழியில் இருக்கக்கூடிய சரக்கு இருப்பு. தென் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் இன்வென்ட்ரி அட் வேர்ஹவுசஸ் அண்ட் டீலர்ஸ், அந்த பண்டக காப்பத்தில் வேர்ஹவுஸ்லேயும் அந்த டீலர்ஸ் கிட்டேயும் இருக்கக்கூடிய உற்பத்தி பொருளுடைய சரக்கு இருப்பு. தென் நெக்ஸ்ட்டு டிரான்சிட் லாசஸ் ஆர் இன்சூரன்ஸ், முழுமை பெறா போக்குவரத்து நட்டங்களும் இன்சூரன்ஸ் காப்பீடுகளும். தென் ஸ்டோரேஜ் லாசஸ் ஆர் இன்சூரன்ஸ், அந்த சேமிப்பு கிடங்கில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய நட்டமும் அந்த இன்சூரன்ஸும். தென் ஹேண்ட்லிங் அண்ட் வேர்ஹவுஸ் ஆப்ரேஷன்ஸ், கையாளும் போது மற்றும் அந்த வேர்ஹவுஸில் இருக்கக்கூடிய செயல்பாட்டு செலவுகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடியது. தென் பேக்கேஜிங், பொருளை கட்டுமாம் செய்யறதுக்கான செலவு. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்து செலவு. கஸ்டமர் ஷாப்பிங், கஸ்டமர் செய்யக்கூடிய ஷாப்பிங்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் models in logistic management. The decision areas of logistic can be addressed using various quantitative models from operations research, namely அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த அதாவது லாஜிஸ்டிக்கில் அந்த மேலாண்மையில் அதாவது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மாடல்ஸ், அந்த செயல்பாட்டு ஆய்வு புள்ளியியல்களோட மாதிரிகள், அதனுடைய அடிப்படையில் அந்த லாஜிஸ்டிக் தொடர்பாக இருக்கக்கூடிய பகுதிகளை முடிவு செய்தலை கருத்தில் கொண்டு அந்த பயிற்சியல் மேலாண்மையை அதாவது லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டுடைய மாடல்ஸை வகுக்கலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்ட்டு பாரு. ஃபோர்காஸ்டிங் மாடல், முன்னாய்வு மாதிரிகள். தென் மேத்தமெட்டிக்கல் ப்ரோக்ராமிங் மாடல்ஸ், கணித கோட்பாட்டு திட்ட மாதிரிகள். தென் நெக்ஸ்ட்டு அலோகேஷன் மாடல்ஸ்,
டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் டிசைன் மாடல்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் என்னென்ன இருக்குது அதில் அப்படின்னா இருப்பிடம், பகுப்பு மாதிரி, பகிர்வு வலையமைப்பு, இதெல்லாமே அதனுடைய உள்ளமைப்பு. தென் இன்வென்ட்ரி மாடல்ஸ், சரக்கு இருப்புக்கான மாதிரிகள். மாடல்ஸ்னால் மாதிரிகள். தென் ரூட்டிங் மாடல்ஸ், வழிகாட்டு மாதிரிகள். தென் ஷெட்யூலிங் மாடல்ஸ், அட்டவணையிட்ட செயல்பாட்டு மாதிரிகள். தென் ஆல்டர்னேட்டிவ் அனாலிசிஸ், அதாவது மாற்று ஏற்பாடு இருக்கா அப்படின்ட்டு பார்க்கக்கூடிய மாதிரிகள். These are all the models in logistic management. Then next one, logistic and infrastructure, பெயர்ச்சியும் உள்கட்டமைப்பும். Generally, a good transportation, storage, handling and information infrastructure helps in efficient logistic management. In India, most of the transportation happens through road and rail. Pipeline and water transport are to be fully utilized further. Air transportation is used for high value commodities. In transportation infrastructure, the following framework can be used to identify the problem areas like right of way, vehicle, motive power, terminals, operations or systems. இந்த ஒரு நிறுவனம் சிறந்த லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டை பெறத்துக்கு நல்ல ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட போக்குவரத்து, வேர்ஹவுஸு, உற்பத்தி பொருளை கையாளக்கூடியது, சிறந்த தகவலோட கூடிய உட்கட்டமைப்பு. ஸோ இதையெல்லாம் இதனுடைய உதவிகள்லாம் அதுக்கு தேவைப்படுது. ஸோ மேலும் இந்தியாவில் எப்படி இருக்குன்னா பெரும்பாலான போக்குவரத்து முறைகள் எப்படி இருக்குது? ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரயில் டிரான்ஸ்போர்ட். ரோட் மூலமாகவும் ரயில் மூலமாகவும் தான் மேக்ஸிமம் நடக்குது. இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லலாம்? கால்வாய் மூலமாக போகிறது, குழாய் வழி மூலமாக போகக்கூடியது. அதெல்லாம் எப்படி முழுமையாக பயன்படுத்த வேண்டும். ஸோ அதிக ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே இந்த எது மூலமாக செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் மூலமாக செயல்படுத்துகிறாங்க. ஸோ அதனுடைய உட்கட்டமைப்பு பயன்படுத்துவதன் மூலமாக இதில் உள்ள சிக்கல்களை அடையாளம் காணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சரியான வழியை கண்டறிதல் உள்ள சிக்கல்களை அடையாளம் காணலாம். சரியான வழியை கண்டறிதலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், எந்த விதமான வாகனங்கள் பயன்படுத்துவது, எத்தகைய சக்தியை பயன்படுத்துவது, இந்த இறுதி நிலையில் அந்த இம்போர்ட் செய்யக்கூடிய இடம் போன்ற சிக்கலை செயல்படுத்தும் விதமாக அந்த முறைகள் அதில் அடங்கக்கூடியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், logistic management to supply chain management. Logistic management deals with the efficient management of a static gap between demand and supply, whereas supply chain management tries to identify the dynamic nature of the value creation itself, such as responsiveness, quality and design. Hence it aims for an effective management response over the longer run. Supply chain management focuses on profit maximization rather than cost maximization. Logistic management activity is supply driven and supply chain management is more demand driven. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டு, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இந்த தேவைக்கு அளிப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய நிலை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைவெளி சரி செய்தல் அல்லது நிர்வகித்தலுடன் தொடர்புடையது என்ன அப்படின்னு அந்த லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். அதாவது தேவைக்கும் அளிப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை, நிலையான இடைவெளியை சரி செய்யக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பயிற்சியல் மேலாண்மை, அதாவது லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். இந்த மாறும் இயல்பு கொண்டு மதிப்பு மேம்படுத்தும் செயல்களான
பொறுப்பு ஏற்றல், தரம் மற்றும் வடிவமைப்பு போன்ற செயல்களை கண்டறிது தொடர்ந்து முயற்சிக்கிறது. எனவே தான் இதை சிறந்த நீண்டகால மேனேஜ்மெண்ட் குறித்து இயங்குகிறது. தென் இந்த அடக்க விலையை குறைப்பதில் கவனமாக இருக்குது லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். இந்த அடக்க விலை குறைக்கிறதுல கவனம் செலுத்துவதை காட்டிலும் லாபத்தை மிகைப்படுத்துவதை நோக்கி அல்லது மையப்படுத்தி இயங்குகிறது இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இந்த அளிப்பு செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டிருக்குது இந்த லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். பட் தேவை செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடியது என்ன அப்படின்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், அவுட்சோர்சிங். Recently, a new type of business in service sector has become popular in the world. It is called the business processes outsourcing. ஸோ அந்த சேவை சார்பு இருக்கக்கூடிய துறைகளில் தற்போது அது இந்த புறநீட்டு திறன் முறை பெருகி வருது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஓபி ரெஃபர்ஸ் டு அவுட்சோர்சிங் த ஒர்க் விச் இஸ் routine in nature to an outside agency. This practice was initiated in United States of America in few companies. The routine work of a company, if outsourcing, the company concentrate on critical issues without wasting time on routine job in later years. It became popular in other countries also. For example, designing an advertisement, after sales service, maintenance of accounts, etc. can be outsourced. அதாவது என்னென்னா வெளியாட்கள்கிட்டருந்து பணியை ஒப்படைப்பு செஞ்சுட்டு அதை தன்னுடைய நிறுவனத்தின் மூலமாக எப்போதும் போல் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியது. அந்த புற ஒப்பீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவுட் சோர்சிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படி இந்த முறையில் ஒரு நிறுவனம் தன்னுடைய சேவையை பல பகுதிகளாக பகுத்து என்ன பண்ணுறாங்க, சேவையை சர்வீஸை பல பகுதிகளாக பகுத்துட்டு அதில் ஒரு பகுதியோ அல்லது சில பகுதியோ சிறப்பாக குறைந்த செலவில் செய்கின்ற வேறு ஒருவருக்கு, அதில் ஒரு சில பகுதிகளை மட்டும் என்ன பண்ணுறாங்க குறைந்த செலவில் செய்யக்கூடிய வேறு ஒருவருக்கு அல்லது வேறொரு நிறுவனத்துக்கோ அந்த ஒப்பந்த முறையில் வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. சாதாரணமாக நாம் வழக்கமாக என்ன பண்ணுவோம், அந்த வேலைகளை வெளியாட்கள்கிட்ட வச்சுட்டு செய்து கொள்கிறத தான் இது குறிக்குது. சாதாரணமாக ஒரு வேலையாட்களை வச்சு வெளியாட்களை வச்சு செய்யக்கூடியதை இது குறிக்குது. முதல்ல இந்த முறையில் அமெரிக்காவில் சில நிறுவனங்களில் பின்பற்றப்பட்டது. அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு சில நிறுவனங்களில் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இப்படி ஒப்படைப்பு செய்கிறதுனால அந்த நிறுவனம் தன்னுடைய வழக்கமான பணிகளை கால நேரத்தை வீண் செய்யாமல் முக்கிய சிக்கல்களை நிறைவு செய்ய தன்னுடைய கவனத்தை செலுத்த இயலுது. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் முக்கியமான பிரச்சனை ஏதாவது இருக்குதுன்னா அதில் தன்னுடைய கவனத்தை செலுத்துறதுல மட்டுமே அங்கே இருக்கிறாங்க. இப்போ இந்த முறையானது மற்ற நாடுகள்லேயும் பரவி இருக்குது. இந்த முறை என்ன பண்ணுது, வேறு நாட்டிலையும் பரவி இருக்குது. இவ்வாறு இந்த ஒப்படைப்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யும்போது இந்த சேவைகளில் மிக முக்கியமாக இருக்குது. அந்த விளம்பரங்கள் வடிவமைக்கிறது, விற்பனைக்கு தேவையான பிராந்திய செலவு, சேவை, கணக்கீடுகளை பராமரிக்கிறது செய்கிறது போன்றவற்றை குறிக்கக்கூடியதாக இருக்குது. The companies must identify their core competence and concentrate on that function and outsource all other routine function to outside agencies who are specialized in those functions. ஸோ இந்த மாதிரியான புற ஒப்பீடு செயல்களால் நிறுவனங்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு அதனால் அடையாளம் காட்டக்கூடிய சீரிய முறையில் செயலாற்றி வருகிறது. Then next one, features of outsourcing. First one, transferring non-core activities to outsiders. Companies can outsource those non-core activities, functions like maintenance, housekeeping, grading, etc.
to outsiders depending upon a nature of the business and the activities are identified as core or non-core activities. Transferring non-core activities to outsiders. இணை மற்றும் கூடுதல் செயல்களை வெளியாட்களுக்கு மாற்றிவிடக்கூடியது. பொதுவாக இந்த நிறுவனங்கள் தங்களுடைய முக்கியமானது அல்ல. அன்றாட நடவடிக்கைகள் புற ஒப்படைப்பு செய்கின்ற அன்றாட நடவடிக்கைகள் என்ன பண்ணுது? புற ஒப்படைப்பு செய்யுது, அதாவது வெளியில் ஒப்படைக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பராமரிப்பு செலவுகள் என்னென்ன? மெயின்டெனன்ஸ், புக் கீப்பிங், கார்டனிங். ஸோ இதெல்லாமே என்ன இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். என்னென்ன அப்படின்னு பாரு. பராமரிப்பு செலவு, தோட்டக்கலை, பணியாளர், போக்குவரத்து, துப்புரவு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸட்ரா. இதெல்லாமே டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ். இது எது பேஸ் பண்ணியிருக்கு? பிஸ்னஸுடைய நேச்சரை பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் ஆக்டிவிட்டீஸையும் பேஸ் பண்ணியிருக்கு. ஆர் ஐடென்டிஃபைட் கோர் ஆர் நான் கோர் ஆக்டிவிட்டீஸ். இது கோர் ஆக்டிவிட்டியா அல்லது நான் கோர் ஆக்டிவிட்டியானும் ஐடென்டிஃபை பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், அவுட்சோர்சிங் இன்வால்வ்ஸ் கான்ட்ராக்டிங். As the companies start outsourcing their activities, focusing on their main business, the outside agencies enter into an agreement with the company to perform the routine activities on a contractual basis. The next, அது எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, outsourcing involves contracting. ஒப்பந்தத்தின் மூலம் புற ஒப்படைப்பு செய்ய முடிவு. அந்த நிறுவனங்கள் தங்களுடைய முக்கிய நடவடிக்கையில் கவனம் செலுத்துவதற்காகவும் அதை மேம்படுத்துறதுக்காகவும் தான் இந்த ஒப்படைப்பு முறையில் ஏற்க முன் வருகிறார்கள். ஸோ எனவே இந்த அவுட்சோர்சிங் வெளியாட்களோட ஒப்பந்தம் அடிப்படையிலான உறவை ஏற்படுத்தி கொள்கிறது. இதன் மூலம் இந்த அவுட்சோர்சிங் ஒப்படைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, செய்ய வேலையை தொடர்ந்து மேற்கொள்ள ஒப்பந்தம் துணை நிற்கிறது. கான்ட்ராக்ட் என்ன பண்ணுது? துணை நிற்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி த்ரூ அவுட்சோர்சிங். புற ஒப்படைப்பினால் நிறுவனத்தின் செயல்பாட்டு திறன் மேம்படுது. Companies specialize in their business system as the time available at their disposal can be utilized for the core activities, leading to efficiency, improving quality of the product. ஸோ இந்த நடவடிக்கைகள் இல்லாமல் மற்ற நடவடிக்கைகளையும் இந்த ஒப்படைப்பு செய்துவிட்டாமையால் அந்த நிறுவனங்கள் தங்களுடைய பிஸ்னஸ் நோக்கத்தை அடையிறதுக்கு திறம்பட செயலாற்ற தேவையான காலம் கிடைக்கிது. ஸோ அதனால் தங்களுடைய தயாரிப்பில் தரத்தை மேம்படுத்தி சிறந்த சேவையை வழங்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க? இம்ப்ரூவிங் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், இம்ப்ரூவ்டு கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபிகேஷன். வாடிக்கையாளருடைய திருப்தியை மேம்படுத்துது. The number of customers can be increased through timely delivery and high quality service. Outsourcing helps in customer satisfaction and result in respective purchase of the same product. ஸோ அந்த குறித்த காலத்தில் அந்த வாடிக்கையாளர்களுக்கு தேவையான சேவையை உயர்ந்த தரத்துடனும் வழங்குறதால அந்த வாடிக்கையாளர் அந்த கஸ்டமருடைய எண்ணிக்கை என்ன ஆகுது? அதிகமாகிட்டே போகுது. இதனுடைய காரணத்தால் தான் ஒரே நிறுவன தயாரிப்பு பொருட்களை வாடிக்கையாளர்கள் மீண்டும் மீண்டும் வாங்கப்படுது. ஸோ அவங்களுடைய கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கிறதுனால தான் அந்த ப்ராடக்டை மறுபடியும் வாங்கிறதுக்கு தூண்டுது. தென் நெக்ஸ்ட் ஒன், காஸ்ட் ரிடக்ஷன். செலவு குறைகிறது.
The only way to survive and earn profit is through global competitiveness by fixing a competitive price. Division of labor and specialization along with good quality product reduces the cost. For example, outsourcing of research and development, manufacturing, software development, etc. இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி நிறைந்த பிஸ்னஸ் சூழலில் அந்த பிஸ்னஸை நிலைத்து நிற்கவும் கூடுதல் லாபம் பெறத்துக்கும் போட்டியான நல்ல விலையை நிர்ணயம் செய்ய முடியும். ஸோ அந்த வேலை பகுப்பாய்வு நல்ல தரத்தோடு இருக்கக்கூடிய சிறப்பான சேவையில் காரணமாக குறைவான செலவு என்ற சூழல் ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, மேனுஃபேக்சரிங் மேலும் உற்பத்தி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸெட்ரா. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, சாஃப்ட்வேரையும் டெவலப் பண்ணுறாங்க. இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா காஸ்ட்டு ரிடக்ஷன் ஆகுது. த நெக்ஸ்ட்டு கோர் அண்ட் நான் கோர் ஆக்டிவிட்டீஸ், முதன்மை மற்றும் இணை செயல்பாடுகள். Companies can benefit in the long run provided they are keen on their core activities rather than non-core activities. A core activity involves experience, expertise, efficiency, and even investment in the field of specialization. Non-core activity can be outsourced to outsider who are specialists in their area of operation. அந்த நிறுவனங்கள் தங்களுடைய இணை செயல்பாடுகளில் கவனம் செலுத்துறதை காட்டிலும் முதன்மை செயல்பாட்டில் நிறைவடைவதில் கவனம் செலுத்தினா மட்டுமே நீண்ட கால நன்மையை ஆதாயத்தையும் அடைய முடியும். அதாவது அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறத செயல்படுறதோடைய முதன்மை செயலில் என்னென்ன பண்ணுனா நம்ம லாங் டைம் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு பண்ண முடியும். ஸோ அந்த முதன்மையான செயல்பாடுகள் என்பது என்ன அப்படின்னா அவங்களுடைய அனுபவம், அதனுடைய நிபுணத்துவம், எப்படி அதை ரன் பண்ணி கொண்டு போகிறது, அதனுடைய செயல்திறன் எப்படி இருக்குது, அதை நிபுணத்துறையில் இருக்கக்கூடிய முதலீடு எந்த மாதிரி, எவ்வளோ முதலீடு போட்டால் எவ்வளோ வரும் ஆகிய இதெல்லாம் உள்ளடக்கக்கூடியது. எனவே இந்த இணை செயல்பாடுகளை பொறுத்த மட்டும் அந்த வெளி நபர்கள் யார் சிறப்பாக செய்கிறார்கள் என்று ஆராய்ஞ்சு இதில் யார் அனுபவமிக்கவர்கள், நிபுணத்துவம், அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நிபுணத்துவம் முக்கியவர்களாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வெளிநபரில் சிறப்பாக இருக்காங்களோ அவங்கள ஆராய்ந்து அறிந்து அவர்களுடைய அந்த செயல்களை ஒப்படைப்பு செய்வதன் மூலம் அந்த பிஸ்னஸ் ரீதியான வெற்றியை அவங்க காண்றதுக்கு வழிவகை செய்யுது. த நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ். First one, focusing on core activities. Companies can focus on their core competitiveness a few areas where the company has distinct capability. The rest of the activities, that means non-core activities, can be outsourced to outside agencies. நம் முதன்மை நடவடிக்கையில் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்குது. ஃபோக்கஸிங் ஆன் கோர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ மற்ற நடவடிக்கைகள் இருக்கிற இதர இணை நடவடிக்கைகளை வெளி நிறுவனத்திலிருந்து புற ஒப்படைப்பு செய்கிறதன் காரணமாக அந்த நிறுவனங்கள் தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சில தனித்துவமான திறனை செவ்வனையை பயன்படுத்தி முதன்மை நடவடிக்கையில் கவனம் செலுத்துறதன் மூலமாக அந்த நோக்கங்களை அடைய இது உதவுது. அதாவது கம்பெனி கேன் ஃபோக்கஸஸ் ஆன் தேர் கோர் காம்படிட்டிவ்னஸ் எ ஃபியூ ஏரியாஸ் வேர் த கம்பெனிஸ் ஹேஸ் டிஸ்டிங்க்ட் கேப்பபிலிட்டி. ஸோ அந்த ஃபியூ கம்பெனி அது என்ன பண்ணுது, டிஸ்டிங்க்ட் கேப்பபிலிட்டியாக இருக்குது. மீதி இருக்கக்கூடியது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தனித்துவம் திறனை செவ்வனையை பயன்படுத்தி முதன்மை நடவடிக்கையில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. To fill up economic development, outsourcing stimulates entrepreneurship, encourages employment opportunities, expand exports, enables terminates growth of economy. The next என்ன, இந்த பொருளாதாரத்தை மேம்பாடுறத ஊக்குவிக்கணும்.
இந்த புற ஒப்படைப்பு செய்கிறதுனால அந்த தொழில் முனைவோர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். என்ன பண்ணுறாங்க? அவுட் சோர்சிங் பண்ணுறதுனால அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் என்ன பண்ணுறாங்க? ஊக்குவிக்கப்படுறாங்க. இந்த வேலைவாய்ப்பை உருவாக்கி அவங்களுக்கு ஊக்கம் அளிக்குது. ஏற்றுமதியை விரிவாக்கம் செய்யுது. இந்த பொருளாதாரத்தை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உதவுது. த நெக்ஸ்ட் ஒன், என்கரேஜஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வேலைவாய்ப்புகளை ஊக்குவிக்கப்படுது. Companies that are outsourcing their non-core activities provide chance for other small business units to take up the activities. This paves way for more job opportunities and new employment avenues. அது இந்த நிறுவனங்கள் தங்களுக்கு இணை நடவடிக்கைகளை வெளிநபர்கள்ட்டேருந்து புற ஒப்புரவு மூலமாக, அதாவது அவுட் சோர்சிங் மூலமாக தொடர் வாய்ப்பு அளிப்பதனால சிறு வாணிப நிறுவனங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுது. சின்ன சின்ன கம்பெனிஸ் என்ன பண்ணுது? இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. இது புதிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான வழி அமைவதோட அதிக அளவிலான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் வழிவகுக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், ரிடக்ஷன் இன் இன்வெஸ்ட்மெண்ட். குறைவான முதலீடு. Companies through outsourcing avails the service of outsider, which in turn reduces the investment requirement. The amount so available can be utilized productively and this increases the profits. அந்த வெளிநபர்கிட்ட திறமைகளை புற ஒப்படைப்பு மூலமாக அதை பயன்படுத்துறதுனால அந்த நிறுவனங்கள் தங்களுடைய இணை நிறுவனங்களுக்காக செய்ய வேண்டிய முதலீட்டு தொகையை குறைக்குது. இதன் காரணமாக அந்த தொகையை வேறு செயலுக்கு பயன்படுத்துறது மூலமாக அந்த உற்பத்தியை பெருக்கி லாபத்தை உயர்த்த முடிகிறது. ஸோ என்ன பண்ணுறாங்க? வெளி ஆட்கள்கிட்டருந்து அந்த திறமைகளை அவுட் சோர்சிங் மூலமாக ஒப்படைச்சிட்டு பயன்படுத்துறதுனால அந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க? அதுக்கு இணை நடவடிக்கைகள், அதுக்கு ஈக்குவலான நடவடிக்கை செய்கிறாங்க. அதாவது முதலீட்டு தொகை, அதனால் அதுக்கு செய்யக்கூடிய முதலீடு தொகை குறையுது. ஸோ இதன் காரணமாக அந்த தொகை வேறு செயலுக்கு பயன்படுத்து, அந்த அமௌண்ட்டு என்ன பண்ணுறாங்க? வேறு செயலுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக உற்பத்தியும் பெருகுது, லாபமும் உயருது. தென் நெக்ஸ்ட் ஒன், குவெஸ்ட் ஃபார் எக்ஸலன்ஸ். சிறந்த செயலாக்கம். அவுட் சோர்சிங் எனேபிள் த ஃபர்ம் டு pursue excellence in two ways, namely excelling themselves and the activities they do and excel outsiders by extending their capabilities through contracting out. அந்த புற அவுட் சோர்சிங் மூலமாக அந்த நிறுவனங்கள் 2 பயன்களை அடையுது. ஒன்று, புற ஒப்படைப்பு செய்த நிறுவனங்கள் மேற்கொள்ளும் முதன்மை செயல் திறம்பட செய்து தங்களை உயர்த்திக்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவுட் சோர்சிங் பெற்ற நிறுவனங்கள் தங்களுடைய திறனை விரிவாக்குறதன் மூலமாக அந்த அவுட் சோர்ஸ் வாய்ப்புகளை மேலும் மேலும் பெருக்கிக்க உதவுது. These are all the benefits. Then next one, business process outsourcing, in short form BPO, and knowledge process outsourcing, in short form KPO. Meaning of BPO. BPO means getting contractual service of external companies or group of companies to complete special work or process of a company. For example, call center, data entry, etc. This reduces the expenditure by using cheap labor available in developing countries like India, China, etc. வெளி நிறுவனத்திலிருந்து ஒப்பந்த அடிப்படையில் சிறப்பு வேலைகளை அல்லது செயல்களை பெறது மூலமாக அந்த தொழில் செயல்முறை அவுட் சோர்சிங் அப்படின்ட்டு செய்யக்கூடாது. பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். அந்த வாடிக்கையாளர்களுடைய சேவை மையம், அதனுடைய புள்ளி விவரங்களை கணினிமயமாக்குதல் போன்ற செயல்களை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாடிக்கையாளருடைய சேவை மையம், கால் சென்டர்
அண்ட் டேட்டா என்ட்ரி. புள்ளி விவரங்களை கணினிமயமாக்கக்கூடியது. ஸோ இந்தியா, சீனா போன்ற வளரும் நாடுகளில் குறைந்த அளவு கூலி செலவில் வெளி நிறுவனங்களில் தங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்து கொள்கின்றனர். இதனால் இந்த நிறுவனத்துடைய செலவுகள் என்ன ஆகுது? குறையுது. சீப் லேபர் அவைலபிள் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா அண்ட் சைனா எக்ஸெட்ரா. தென் need for BPO. First one, to focus on key function. முதன்மை செயல்பாட்டில் அவங்களுடைய கவனத்தை செலுத்தக்கூடியது. Then second one, benefit of specialization or efficiency. திறனை உயர்த்தி கொள்ளுதல், மேலும் நிபுணத்துவத்தை பெறக்கூடியதாக இருக்கும். Then third one, cost cutting. செலவுகளை குறைத்தல். Then fourth one, economic growth and development. பொருளாதார வளர்ச்சியை மேம்பாடு அடைதல். Then fifth one, increasing profit. அதிக லாபம் ஈட்டுதல். Then sixth one, catering to the dynamic demand. வளர்ந்து வரக்கூடிய தேவைக்கு ஏற்ப அந்த சேவைகளை பரிமாற்றம் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம், இந்த 6 செயல்களும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய தேவைகள், நீடு ஃபார் BPO. தென் நெக்ஸ்ட் ஒன், நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், KPO. KPO refers to outsourcing of knowledge-based process. It means obtaining high-end knowledge work from outside the organization in order to run the business successfully and in cost-effective manner. In short, KPO firms get knowledge-related information-related work done from outside firm, and it involves high value work carried highly skilled staff. ஸோ இந்த அறிவு சார்ந்த செயல்முறையுடைய புறநீட்டு திறன்கள் என்னென்ன? நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். ஸோ இந்த அறிவு அடிப்படையிலான, நாலேஜ் அடிப்படையிலான அந்த செயல்களை வெளிநபர்களை பயன்படுத்தி தங்களுடைய நோக்கங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த அறிவு சார்ந்த செயல்முறை புறநீட்டல் என்கிறோம். ஸோ அது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநபர்களை பயன்படுத்தி தங்களுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதாக யார் அப்படின்னா நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். ஸோ இந்த முறையில் பிஸ்னஸை வெற்றிகரமான குறைந்த செலவில் நடத்தி செல்லலாம். ஸோ இந்த அறிவு சார்ந்த தகவல்களுடைய தொடர்பு சார்ந்த மற்றும் சிறந்த மதிநுட்பம் கொண்டவர்களை வேலைகளில் வெளிநபர்களை ஈடுபடுத்தி அவர்களுடைய திறமைகளை கொண்டு மதிப்புமிக்க செயல்களை நம்ம செய்து கொள்ளும் செயலை தான் என்ன அப்படின்னு சொல்கிறோம், நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். தென் நீடு ஃபார் KPO, அதனுடைய நீட் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், யூசேஜ் ஆஃப் பெஸ்ட் ஸ்கில், சிறந்த திறமைகளை பயன்படுத்துதல். தென் நெக்ஸ்ட் ஒன், அல்டிமேட் யூஸ் ஆஃப் நாலேஜ், அறிவை மட்டும் பயன்படுத்தக்கூடிய நோக்கம். தென் நெக்ஸ்ட்டு, ஃபைண்டிங் சொல்யூஷன் டு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம், சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டறியக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன், ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், செலவுகளை குறைக்கிறது. தென் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் பிரின்சிபல் ஃபங்க்ஷன், முக்கிய செயல்பாடுகளை சிறப்பு கவனத்தை செலுத்தக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு, அவுட் சோர்சஸ் ரெடியூஸ் ரிஸ்க், ஸோ அந்த இடர்பாடுகளை குறைக்கக்கூடியது. இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது நீடு ஃபார் KPO, நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். தென் நெக்ஸ்ட் ஒன், இ-காமர்ஸ். ஸோ ஜென்ரலாக இ-காமர்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு இப்போ ஒரு தடவை சொல்கிறேன். இ-காமர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரானிக் காமர்ஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாக நம்ம பண்ணக்கூடிய வியாபாரத்தை தான் என்னன்னு சொல்கிறோம், இ-காமர்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இ-காமர்ஸ், இ-காமர்ஸ் or electronic commerce is the buying and selling of goods and services
through electronic network like internet. E-business is a broader term which includes internal and external transaction of an organization across the internet. The internal transaction include finance, production, operations, etc. While external transaction include customer service, sales, marketing, and business-to-business transaction. The term e-commerce denotes mainly external transactions. According to Deloitte Association report, 70% of revenue in e-commerce in India in the year 2015 was only from online travel, followed by online retail, which accounted for 20% of revenue. The major segment in the sphere of e-commerce includes health, education, real estate, financial services, digital downloads, online classified advertisement, etc. இந்த இ-காமர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மின்னணு வலைதளத்தின் மூலமாக பொருட்களை வாங்கக்கூடியதும் விற்பனை செய்வதும். எலக்ட்ரானிக் காமர்ஸ் அதாவது பொருட்களை எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாகவே வாங்கக்கூடியதும், பொருட்களை அதே எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாகவே நம்ம என்ன பண்ணுறோம், விற்கக்கூடியதும். அதுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா இன்டர்நெட் தேவை. இந்த இ-காமர்ஸ் அப்படிங்கிறது இணையதளம் மூலமாக ஒரு நிறுவனத்தை உள் மற்றும் வெளியில் நடக்கக்கூடிய அனைத்து வியாபார நடவடிக்கைகளையும் அந்த மின்னணு பிஸ்னஸ் மூலமாக இ-பிஸ்னஸ் மூலமாக அந்த சொல்லில் அடங்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஒரு கம்பெனிக்கு உள்ள நடைபெறும் நடவடிக்கைகளை உற்பத்தி, நிதிசார் நடவடிக்கைகள், ஸோ தரக்கட்டுப்பாடு, பொருட்களை வழங்குதல், வாங்கிய பொருட்களை இருப்பு வைப்பது, ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிக்கக்கூடியது தான் உள் கட்டமைப்பு உண்டானது. இது மட்டும் இல்லாமல் நிறுவனத்துக்கு வெளியில் அதாவது மார்க்கெட்டிங், சேல்ஸு, கஸ்டமர் சர்வீஸ், ஸோ இந்த நடவடிக்கைகளை என்ன பண்ணுறாங்க அந்த மின்னணு வர்த்தகம் என்ற சொல்லில் உள்ளடக்கம். ஸோ அந்த இ-பிஸ்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் ஒரு கம்பெனிக்கு வெளியே நடைபெறக்கூடிய நடவடிக்கை தான். டெலாய்ட் சங்கத்தில் 2015ஆம் ஆண்டினுடைய அறிக்கைப்படி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இணையதளம் மூலமாக நடைபெறக்கூடிய என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தா சில்லறை வணிகம். சில்லறை வணிகம்னா நமக்கு தெரியும் ரீட்டைல் பிஸ்னஸ். இந்தியாவில் மொத்த வருமானத்தில் 20% அதை பங்களிக்குது. குறிப்பாக அந்த மக்களுடைய நல்வாழ்வு, கல்வி, நிதிசார் சேவை, நிலம் வாங்குறது, விற்கிறது துறை, விளம்பரம் போன்ற துறைகளில் இந்த இ-பிஸ்னஸ் முக்கிய துறையாக விளங்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஜென்ரல் இம்பேக்ட் ஆஃப் இ-காமர்ஸ். மின்னணு வணிகத்தின் பொதுவான தாக்கங்கள். இம்பேக்ட்னா என்ன, தாக்கங்கள். About 40 million people of India is said to be employed in e-commerce sector either directly or indirectly. இ-காமர்ஸ் பிரிவில் சுமார் 4 கோடி நபர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வருது. Then e-commerce generate great opportunity for entrepreneurship in the sphere of online retailing, online service, digital commerce and so on. ஸோ இந்த இணையதளத்து மூலமாக ரீட்டைல் பிஸ்னஸ், இணையதள சேவை, வர்த்தகம் போன்ற துறைகளும் தொடங்கப்படும் தொழில்களில் ஏராளமான வேலைவாய்ப்பை பெருக்கிட்டே வருது. தென் நெக்ஸ்ட் ஒன், e-commerce companies have invested heavily in supply chain area, warehousing and delivery points. ஸோ இந்த மின்னணு வணிக நிறுவனங்கள் பண்டகங்கள், பொருள் வழங்கீடு முனையங்கள் அமைக்கிறது, ஸோ இந்த அளிப்பு சங்கிலி தொடர் மூலமாக ஏற்படுத்தக்கூடியது போன்ற அமைப்புகளை உருவாக்கி அது என்ன பண்ணுறாங்க, இ-காமர்ஸ் பலமானதாக மாற்ற அதிக முதலீடு செஞ்சுட்டு வராங்க. The next, with a rise in e-commerce transaction,
sale of financial, physical and data security system related products has seen growth in India. Then அந்த மின்னணு வணிகத்தின் மூலமாக அந்த நடவடிக்கைகளை என்ன பண்ணுறாங்க, அபரிவிதமாக வளர்ச்சியால் அந்த நிதி சார்ந்த சந்தை, இயல் சந்தை மற்றும் செய்தி விவரங்களை காப்பாற்றுதல் போன்ற பல்வேறு துறைகளில் ஏராளமான பொருட்களை புதிதாக வடிவமைக்கப்பட்டு வராங்க. தென் நெக்ஸ்ட்டு, e-commerce promotes innovative practices of carrying on business. Social media and social media networks have opened new way of transacting with the customers through e-commerce. இந்த இ-காமர்ஸ் நிறுவனத்தின் மூலமாக அந்த தொழில் முறையை மாற்றி வருகின்றன. அந்த சமூக வலைத்தளம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலமாக அண்மை காலத்தில் அந்த பிஸ்னஸ் அதிகமான வாடிக்கையாளர்களை கவர்ந்து வருது. தென் நெக்ஸ்ட்டு, தேங்க்ஸ் டு வைடர் broadband connectivity, many business concern are switching over to e-commerce mode of transacting business. ஸோ இந்த அகன்ற தொலைபேசி வைட் ப்ராட்பேண்ட் பிரமிக்கமிக்கதாக வளர்ச்சியை மூலமாக பல வியாபார நிறுவனங்களை வணிக முறையிலிருந்து மின்னணு வணிக முறைக்கு மாற்றி வருது. நார்மல் பிஸ்னஸ்லேருந்து இ-காமர்ஸ்க்கு மாற்றிட்டு வருது. தென் நெக்ஸ்ட்டு, more contemporary customers are buying through Flipkart and Amazon. நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்கக்கூடியவங்க ஃப்ளிப்கார்ட் மூலமாகவும் அமேசான் மூலமாகவும் இடைத்தரகர்கள் மூலம் இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு வராங்க. The next one, direct marketing companies are using internet to promote product and render efficient customer service. டைரக்ட் மார்க்கெட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணி ப்ரமோட் தேர் ப்ராடக்ட்ஸை அண்ட் என்ன பண்ணுறாங்க, ரெண்டர் எஃபிஷியன்சி கஸ்டமர் சர்வீஸ், அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட் சர்வீஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக், இம்பேக்ட் ஆஃப் இ-காமர்ஸ் ஆன் வெண்டர்ஸ். மின்னணு வணிகத்தினால் விற்பனையாளர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். First one, vendors could have a wider access to customers across the globe. விற்பனையாளர்கள் உலகமெங்கு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை அணுக முடிகிறது. விற்பனையாளர்கள் என்னன்னா வேர்ல்டு வைஸில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை அணுகிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், this helps minimize the cost of operating business due to direct distribution of goods to end customers thanks to minimum invention of intermediaries. ஸோ இது நடைமுறை செலவினங்களை குறைச்சி இடைத்தரகர்களை அகற்றி விற்பனையாளர்களை நேரடியாக இறுதி நுகர்வோருக்கு பொருட்களை வழங்க முடியுது. விற்பனையாளர்களே நுகர்வோருக்கு பொருளை வழங்குறதுக்கு உதவுது. The next one, vendor could interact with multiple buyers and sellers. இந்த விற்பனையாளர்களிடம் பல்வேறு வகையான வாங்குபவர்களையும் விற்பவர்களுடன் கலந்துரையாட வகை செய்கிறது. Then next one, business concern could orient marketing efforts towards targeted customer. இந்த வணிக நிறுவனங்கள் என்ன பண்ணுறது, தங்களுக்கு அனைத்து சந்தையிலையும் முயற்சிகளையும் குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களை நோக்கி திரும்ப வகை செய்கிறது. குறிப்பிட்ட வகையான கஸ்டமர்ஸை நோக்கி அது என்ன பண்ணுது, டார்கெட் வைக்குது. These are all the impact of e-commerce on vendors. Then next one, impact of e-commerce on buyers. மின்னணு வணிகத்தால் வாங்குபவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். First one, buyers could have a global access to information about variety of products and services available in the market.
இந்த உலகத்தில் மூளை முழுக்கில் கிடைக்கக்கூடிய பொருட்களை பற்றி வாங்குபவர்கள் என்ன பண்ணுறாங்க, இ-காமர்ஸ் மூலமாக அறிஞ்சிக்க முடியுது. The next one, they could buy the product and service around the clock from anywhere in world. ஸோ பொருட்களை எப்போது வேண்டும்னாலும் வாங்கிக்கும் வாய்ப்பை என்ன பண்ணுறாங்க, இ-காமர்ஸ் மூலம் வழங்குது. அது எப்படி வழங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நேரம் காலம் ஏதும் பொருந்துவதில்லை. மின்னணுக்கு எந்த நேரமும் ரவுண்டு கிளாக் வைஸ் அப்படின்னா 24 ஹவர்ஸும் எப்போ வேணாலும் என்னைக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். Anywhere in the world. The next one, the price of product bought through e-commerce tend to be relatively lower than those purchased physically in the conventional shops due to offer, discount, etc. ஸோ இந்த பொருட்களுடைய இயல்பாக கடையில் சென்று வாங்கிறத காட்டிலும் மின்னணு வர்த்தகத்தில் முறையில் வாங்கக்கூடிய பொருட்களின் விலையும் எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது, டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. தென் நெக்ஸ்ட்டு, எலக்ட்ரானிக் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் குட் பி டவுன்லோடட் இம்மீடியட்லி ஆஃப்டர் பர்ச்சேஸ் த்ரூ இ-காமர்ஸ் மோட். இந்த மின்னணு மூலமாக வாங்கினா இந்த புக்கு, பென், அதாவது புக்கு, மென்பொருட்கள், அதாவது சாஃப்ட்வேர், அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக அவங்க பதிவிறக்கம் செய்து அதனை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன், கஸ்டமர் could participate in a auction which is one of the fact of e-commerce and get contract in a free and fair manner. அந்த வாடிக்கையாளர்கள் அந்த மின்னணு மூலமாக நடத்தப்படக்கூடிய ஏலத்தில் எளிதாக பங்கு பெற முடியுது. ஸோ அப்படி ஏலத்தில் வெளிப்படைத்தன்மை அதிகமாகவும் இருக்குது. The next, individuals could sell their used products through e-commerce mode with relative else. ஒரு தனிநபர் தங்கள் உபயோகித்த பொருட்களை கூட மின்னணு மூலமாக வேறு ஒருவருக்கு எளிதாக விற்பனை செய்ய வகை செய்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராடக்டை சேல்ஸும் பண்ணுறோம். நம்மளுடைய ஒரு பர்சன், இண்டிவிஜுவல் பர்சனுமே என்ன பண்ணலாம், ஆன்லைன் மூலமாக அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண முடியும். The next, buyers can bargain and negotiate better terms and conditions with respect to buying knowledge products. பொருளை மின்னணு வர்த்தகத்தில் வாங்குபவர் தங்களுக்கு சாதகமான முறையில் பேரம் செய்து நல்ல விலையில் பொருளை பெற்றிட மின்னணு வர்த்தகம் உதவுகிறது. These are all the impact of e-commerce on buyers. The next, e-commerce domains or models, மின்னணு வணிக முறைகள். First one, business to customer, B2C. This is fastest growing segment in e-commerce sphere. Under this model, business concerns sell directly to consumers. Business to consumer, customers. இந்த முறையில் தொழில் நிறுவனம் சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர்கள் நேரடியாக பொருளை விற்பனை செய்கிறது. The next one, business to business, B2B. Under the model, business concerned transact with one another through internet. For instance, Snapdeal, Flipkart, Alibaba, Indamart, TradeIndia.com, etc. Business to business என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எதன் மூலமாக பண்ணுறாங்க, வியாபாரம் தங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பொருளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் மின்னணு வர்த்தகத்தின் மூலமாக செஞ்சுக்கிறாங்க. இந்த முறையில் அதுக்கு உதாரணமாக என்ன பார்த்தோம்னா, ஸ்னாப்டீல், ஃப்ளிப்கார்ட், அலிபாபா, இண்டாமார்ட், TradeIndia.com. ஸோ இதெல்லாமே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். தென் நெக்ஸ்ட் ஒன், C2C. Under this model, customers sell directly to other customers through online classified advertisement or through auction or through mobile or through marketplace. For example, Indian ventures in C2C or Craftly app, which deals
in handmade products of a wide range. Once again store.com is website that buy pre-owned women's fashion products. Other players are Quikr, OLX, eBay, etc. ஸோ C2C கஸ்டமர் டு கஸ்டமர். இந்த முறையில் கைபேசி மூலமாகவோ இணையதள விளம்பரத்தை பார்த்தோ மின்னணு ஏல முறையிலோ அல்லது ஒரு இடத்துல இருக்கோ வாடிக்கையாளருக்கோ பொருட்களை விற்க முடியும். உதாரணமாக என்ன அப்படின்னா இந்தியன் வென்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஃப்ட்லி அப்ளிகேஷன். ஸோ அதன் மூலமாக கையால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை பரந்த அளவில் பரிமாற்றம் பயன்படுத்தப்படுது. ஒன்ஸ் அகெயின் store.com என்பது பெண்களுக்கான நவீன பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் வாங்குவதற்கான இணையதளம் என்ன என்பது தான் ஒன்ஸ் அகெயின் store.com. ஸோ இது மற்றவர்களுக்கு குவிக்கர், OLX, eBay அதன் மூலமாக பெற்றுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் customer to business C2B. This model is a reverse to auction model. Product like automobile, electronic item, furniture and similar products are traded by customer through website. For example, Nakuri.com, Monster.com, example of company, Indian companies operating in this domain. ஸோ த C2B அப்படின்னா கஸ்டமர் டு பிஸ்னஸ், வாடிக்கையாளருக்கு தொழில் நிறுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய வணிகம். ஸோ தானியங்கிகள், மின்னணு பொருட்கள், அரைகலன்கள், இதர பொருட்கள் இணையதளம் மூலமாக வாடிக்கையாளரால் தேவைப்படும் தொழில்களுக்கு விற்கப்படுவது இந்த முறையில் அடங்கும். ஸோ உதாரணமாக என்னன்னா Nakuri.com, தென் Monster.com. ஸோ இந்திய நிறுவனத்தில் இது நடத்தக்கூடிய மாதிரிகளாகும். Then last one, business to government B2G, தொழில் நிறுவனங்களுக்கும் அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிஸ்னஸ். This model envisages selling products and services by business consumer to government organization. For instance, TCS operates the passport application process for the government of India as part offline process. B2G னா business to government. ஸோ இந்த பொருள் மற்றும் சேவையை அரசு துறைக்கு தொழில் நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, அதன் மூலமாக விற்பனை செய்கிறார்கள். பொருளையும் அதனுடைய சேவைகளும் அரசு துறைக்கு ஒரு தொழில் நிறுவனத்தின் மூலமாக சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் TCS அதனுடைய என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேட்ஸ் எ பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதனுடைய உரிமத்தை வழங்குகிற அரசு இந்திய அரசுக்கு தன்னுடைய மென்பொருட்களை மூலமாக பணியை முடித்து வழங்கக்கூடியது. சாஃப்ட்வேர் மூலமாக அந்த பணியை ஆஃப்லைன் மூலமாக பணி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் டு கவர்மெண்ட். These are all the e-commerce domain or models. Now we complete chapter 16. Okay, thank you for listening my class. See you next class.